ஒவ்வொரு மாதமும் கிரகத்தோட நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்குமே பலன்கள் அப்படிங்கிறது வேறுபட்டு தான் செய்யுது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை சேரும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது உங்களுக்கு துணையாக இருக்கும். கன்னிராசி புதன் பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டதுனால எப்பொழுதுமே பாருங்கள் உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பெரும்பாலும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்களோட திருமணம் காதல் திருமணமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை நீங்கள் விருப்பப்பட்டது போல் அமையும். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியுமே குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே கலந்து பேசி ஆலோசனை செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்க நீங்கள். பணத்தை அதிகமாக செலவுலாம் செய்ய மாட்டீங்க. கையில் பணப்புழக்கம் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். வீடு வாகனம் போன்ற வசதிகளை நீங்களும் அமைத்துப்பீங்க. கன்னிராசி அன்பர்கள் எவ்வளவு தன்மையாக இருந்தாலும் இந்த கோபம் கொஞ்சம் வரதான் செய்யும். கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்க தான் நீங்கள். எதையுமே மறக்கவே மாட்டீங்க. அதிகமாக ஞாபக சக்தி கொண்டவங்க நீங்கள். சூழ்நிலைக்கு ஏற்றது போல் உங்களோட குணங்களை மாற்றிப்பீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான குணமும் இருக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும். பயணங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். மற்றவங்கள வேலை வாங்குறதுல இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு சுவையான உணவு சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிச்சதாக இருக்கும். புதிய ஆடை அணிவதை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களோட பேச்சாரியை எல்லோரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். மற்றவங்க செய்கிற தவறுகளை கண்டுபிடித்து திருத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட பேச்சில் கொஞ்சம் நகைச்சுவையும் இருக்கும். எப்போதுமே பாருங்கள் நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க. உங்களை ஏமாத்துறது ரொம்பவுமே கஷ்டம். உங்கள் ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு பேச்சாற்றல் சிறப்பானதாக இருக்கும். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக உங்களோட பணிகளை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்குவீங்க. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா நிறைய திட்டம் போட்டு அந்த பணியை செய்வீங்க. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் பின்வாங்கவே மாட்டீங்க. நிதானமாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான அம்சம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்புகளால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள் ஒரு சிறப்பு நிறைந்த பலன்கள் உண்டாகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களோட இலக்குகளில் கவனம் செலுத்தினா கண்டிப்பாக முன்னேற முடியும். புத்திசாலித்தனமாக செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு வேலையிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் நிதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்படுங்க, நன்மையை பெறுவீங்க. அவசரப்பட்டு கண்மூடித்தனமாக புதிய முதலீடுகளை செய்யாதீங்க. கொஞ்ச நாள் அதை ஒத்தி வைங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் வலுவான அமைப்பு இருக்கும். வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பான மேம்பாட்டில் உண்டாகும். அதிகமான வேலையை செய்கிறத மட்டும் நீங்கள் தவிர்த்தா உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக பார்த்துக்க முடியும். இந்த கன்னிராசி அன்பர்கள் பாருங்க, இந்த அமைப்புகளால் சில நன்மைகளையும் உணர போகிறீங்க. உறவினர்கள்கிட்ட சச்சரவு ஏற்படும். பொறுமையாக அதை அணுகுமுறை செய்யுங்க. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகளை விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. அனுசரித்து செல்வதால் நன்மையை நீங்கள் பெற முடியும். இப்படி இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையை நீங்கள் உருவாக்கலாம். அதுவும் மங்களகரமான நிகழ்ச்சி உங்களோட இல்லத்தில் நடக்கும். உறவினர்கள் வீட்டுக்கு நீங்கள் சென்று வருவீங்க. உறவினர்கள் கிட்ட உறவை பேணுவதில் அக்கறை காட்டுவீங்க. வருமானம் சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் பாருங்கள், அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. குடும்பத்துக்கான தேவையான பொருட்களை வாங்குறதுல அக்கறை காட்டுவீங்க. மனைவி பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதுல முழு கவனம் செலுத்துவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு கனவு இப்போ நனவாகும். வெளிநாடு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு பாருங்கள் கைகூடி வரும் யோகத்தை கொடுக்குது. நண்பர்களிட எதிர்பார்த்த உதவி தானாக சேரும். பிள்ளைங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட காரியம் உங்களுடைய நண்பரின் உதவியால் உங்களுக்கு உண்டாகும். வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கவனமாக வேலைகளை கையாளுங்க, நன்மையை பெறலாம்.
சிலருக்கு பணி மாறுதல், இடமாற்றம் கூட வரலாம். அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். மாத கடைசியில் அரசு பணியில் உள்ளவங்க நீங்கள் கண்டிப்பாக நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணுங்க. இல்லைன்னா பல சிக்கல் வரும், கவனமாக இருங்க. வியாபாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்பு ரொம்பவுமே வெற்றிகரமாக நிறைந்துதான் இருக்குது. உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்தவங்களுமே தானாக விலகி சென்றுடுவாங்க. ஆனால் வெற்றிகரமாக உங்கள் வியாபாரம் இருந்தாலும் செலவுகளுமே கொஞ்சம் வரதான் செய்யுது. தொழிலில் புதிய நண்பர்களின் உதவியால் சில நன்மைகளையுமே பெறுவீங்க. எதிர்ப்புகளை தாண்டி வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. ஆனால் யாருக்குமே உத்தரவாதம் மட்டும் கொடுக்காதீங்க. குடும்ப பெண்களின் ஆசை நிறைவேறும். கணவனுக்கு ஒத்துழைப்பாக நீங்கள் நடந்துப்பீங்க. சுயமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பாருங்கள், சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து வித சலுகைகளையுமே இந்த மாதம் பெற முடியும். மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபடுவதால் நன்மைகளையும் உயர்வுகளையும் பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயார் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அன்னையை வழிபட்டுட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வரக்கூடிய காரை தடை தாமதம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். வரக்கூடியது எல்லா வாய்ப்புகளுமே சிறப்பான உயர்வை கொடுக்கக்கூடியதாக அன்னையினரில் உங்களுக்கு அமையும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பலன்கள் ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நிதி நிலைமையெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. நீங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே சாதகமான வாய்ப்புகளை இந்த மாதம் பெற போகிறீங்க. மாதத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் பாருங்கள் 11வது வீட்டில் இருக்கிறாரு. 4ஆம் தேதி அதன் வக்கர நிலையில் 10வது வீட்டுக்கு நுழைய போகிறாரு. தொழிலில் இந்த ஒரு கிரக அமைப்பு ஏற்படும் பொழுது பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாமே நீங்கள் கட்டாயம் பெற முடியும். முன்னேறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். திடீர் பயணங்களும் வரும். நீண்ட பயணத்தால் நன்மை உங்களுக்கு பிறகும். வியாபாரத்தில் நீண்டகால உறவுகள் இப்போ உருவாகும். வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ நல்லா அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்மையை பெரும்பாலும் பெற முடியும். உங்கள் காதல் உறவுகளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் திருமணம் உறுதியாகி திருமண தேதி விரைவில் குறிக்கப்படும். ஆனாலும் சின்ன சின்ன டென்ஷன், வேலை பளு அதிகமாக இருக்கும். மாணவர்கள் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை இப்போ பெறுவீங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இது ரெண்டுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக ரொம்பவுமே நீங்கள் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே கையாளணும். எடுத்துமோ கௌத்துமான் மட்டும் செய்யாதீங்க, கவனமாக இருங்க. உங்களோட பணிகளை நீங்களே உங்களோட பார்வையில் வச்சு செய்யுங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்களாக சிறப்பாக செய்கிறதுனால அதன் முழு பலனையுமே நீங்கள் பெற முடியும். சனி பகவான் பாருங்கள், மாதம் முழுவதுமே 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை பார்க்குறாரு. திடீர் வாய்ப்புகள் சேரும். 5ஆம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது படிப்படியான ஒரு உயர்வு ஏற்படும். உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே நன்மையை கொடுக்கும். மாத தொடக்கத்தில் புதன் பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த கிரகத்தோடு இருக்கிறதுனால நன்மைகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சீராக சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. மாத தொடக்கத்தில் 5ஆம் வீடு மற்றும் 7வது வீட்டில் குரு பகவானின் அம்சத்தின் காரணமாக நீங்கள் உங்களோட குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. காதல் திருமணம் கைகூடும். திருமண உறவுகளில் கசப்பு வராமல் பார்த்துக்கிறது உங்களோட திறமை. எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும். மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால வருமானம் சீரான முன்னேற்றத்தை தரும். அதே நேரத்தில் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வெளிநாட்டு பயணத்தால் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வணிகம் சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவாக பேசுங்க. நிறைய சலுகைகளை கொடுங்க. இதன் மூலம் நல்ல லாபத்தையுமே நீங்கள் பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன உடல்நல கோளாறு மட்டும் வரலாம். அது உடனடியாக சரியாகக்கூடியது தான். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. புதிய முயற்சிகளை கவனமாக செய்யுங்க. நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க. கன்னிராசி அன்பர்கள், இறைவனின் அருளால் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலை அமைப்பு உருவாகியிருக்கு. இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பும் இருக்குது. எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மையை நீங்கள் பெறுவீங்க.
இன்னும் கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.